உங்களை வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி இப்படி வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு தெரு வழியாக திடீர்னு ஒரு ஃபோன் வருது. யார் ஃபோனு என்னன்னுலாம் தெரில. ஏன்னா வண்டியை நிறுத்தணும், ஹெல்மெட்டை கழட்டணும், அதுக்கப்புறம் பாக்கெட்லேருந்து எடுத்து பார்க்கணும். யாராக இருந்தாலும் எடுத்து பார்த்துறது தான். யாருக்கு என்ன அவசரம்னு நமக்கு தெரியாது. நமக்கே கூட செய்தி சொல்கிற ஃபோனாக இருக்கலாம், உதவி கேட்குற ஃபோனாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். டக்குன்னு என்ன பண்ண கீழே இறங்கி அந்த ஃபோனை எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். பேசிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு காட்சி கண்ணில் பட்டது. மனசெல்லாம் ரொம்ப உடஞ்சி போச்சு. என்ன இப்படி இருக்காங்க மனுஷங்க? ஏன் இப்படி இருக்காங்க? இது ரொம்ப தேவையா? கட்டாய தேவையா? என்னடா இது, இப்படி கூட பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி பல யோசனைகள், பல சிந்தனைகள். ஒரு வழியாக அந்த ஃபோனை பண்ணி முடித்த பிறகு அந்த காட்சியை மீண்டும் பார்த்தேன். அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பலவிதமான பழைய கால நினைவுகள்லாம் வந்து முட்டி மோதி நிற்கிது வரிசையில். எப்படி இருந்தால் நம்ம ஊர் இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி. ஏன் இப்படி மாறிட்டாங்க மனுஷங்கள்லாம்? அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் மனுஷங்க தானே, ஒரே விதமான உடற்கூறு தானே, ஒரே விதமான எல்லா சிஸ்டமும் ஒன்று தானே. ஆனால் இந்த மனசு இருக்கே, மனசு பாழு மனசு, இது மட்டும் ஏன் இந்த அளவுக்கு வேரியேஷனோடையும் மாறுபாட்டோடையும் தலைகீழாகவும் மாறுது அப்படிங்கும்போது லேசா இதே கனத்தது. அது என்னன்னு நீங்கள் பாருங்கள், அப்புறம் முடிவு பண்ணுங்கள். ஒரு மளிகை கடை, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு கடை, அது பூட்டியிருக்கு, ரொம்ப நாளாக பூட்டியிருக்கு. அது வாசலில் ஒரு படிக்கட்டுன்னா ஏதோ காலை தூக்கி வச்சு ஏறணும்னு நினைக்காதீங்க. தரையோட தரையாக இருக்குது அந்த படி. அந்த படியில் பாருங்கள், யாருமே வந்து உட்கார்ந்துடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? பெரிய வீடுகளில் அந்த காம்பவுண்ட் வால் மேலே ஏறி குதிச்சுருவாங்கன்ட்டு கண்ணாடி சில்லு பதிப்பாங்க பார்த்தீங்களா? அதே மாடலில் இந்த படியில் ஒரு காங்கிரீட் மாதிரி கலவை போட்டு பெரிய பெரிய கல்லை பதிச்சு வச்சுருக்காங்க. ஜல்லிக்கல், இந்த ப்ளூ மெட்டல் சொல்லணும், இவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஜல்லிக்கல்லை வரிசையாக வச்சுருக்காங்க. முன்னாடியே ஒரு சாக்கடை ஓடிட்டு இருக்கு. அங்கே போய் உட்காரவே முடியாது. என்ன ஒரு குணம் பாருங்கள். சரி, அதுக்காக நாங்கள் அசந்துருவோமா அப்படின்னு அந்த பார்வையை அப்படியே கொஞ்சம் வலதுபுறமாக ஓட்டும் போது என்ன தெரியுதுன்னா, இந்த அட்டைப்பெட்டி இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டியை அந்த கல் மேலே விரித்து யாரோ ஒரு புண்ணியமாக உட்காந்துட்டு போயிருக்கான். அந்த அட்டைப்பெட்டி மட்டும் அங்கே இருக்குது, ஆள் இல்லை. நீங்கள் உட்காரக்கூடாதுன்னு நினச்சாலும் அதை விட மாற்றி யோசிக்கிறோம் ஒருத்த உலகத்தில் இருக்கான். ஆனால் ஏன் இந்த மாதிரி செய்யணும்? அந்த இடத்துல வந்து உட்காந்து என்ன சாதிச்சிட போகிறாங்க, இல்லை என்ன அவங்களுக்கு நல்லது கிடைச்சிட போகுது, இல்லை உங்களுக்கு என்ன பறிபோயிட போகுது? அதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் திண்ணை அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ திண்ணை அப்படின்னா யாருக்குமே புரியாது. ஏன்னா அந்த திண்ணைன்றதே வந்து இப்போ கிடையாது. எது வரைக்கும் நம்ம இடமோ அது வரைக்கும் வீடு கட்டுற பழக்கம் இப்போ வந்தாச்சு. அந்த காலத்து வீடுகளில் பாருங்கள், திண்ணை வச்சு கட்டினாங்க. எதுக்காக கட்டினாங்க? இவங்க வந்து உட்காரவா, வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து உட்கார்றது எப்பயாவது உட்காருவாங்க. ஆனால் வழியில் போகிறவங்க வரவங்க யாராவது ரொம்ப தூரம் நடந்து வர்றவங்க கொஞ்ச நேரம் உட்காந்து இளைப்பாரிட்டு போகிறதுக்காக வச்சுருக்காங்க. தலைச்சுமையோடு வருவாங்க வியாபாரிகள்லாம். அதை முள்ளாங்க இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஆசுவாசப்படுத்திக்குவாங்க. இந்த கேப்பில் வீட்டுக்காரங்க வெளியில் வந்து பார்க்குற சமயத்தில் அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுக்கலேன் அப்படின்னு கேட்பாங்க. மோரே கொடுப்பாங்க. தண்ணி கேட்டால் மோர் கிடைக்கும் அந்த காலத்தில். இந்த பிரச்சனைக்கு தான் இப்போ திண்ணை வச்சா தானே நீ உட்காருவே, மோர் கேட்ப, தண்ணி கேட்ப. இந்த பிரச்சனை எதுக்கு? இது பெரிய கேட்டாக போட்டுற வேண்டியது, கதவை போட்டுற வேண்டியது, உள்ளே யாரும் வர முடியாது, வாசலில் முதல்ல இடமே கிடையாது நீ உட்கார்றது. இப்படி ஒரு நிலைமை பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆனதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நீங்களே சொல்லுங்களேன், சரியா? இப்படி பண்ணலாமா? என்னத்தை நம்ம இதில் வாரிட்டு போயிட்டு போகிறோம்? ஆனால் இன்னொரு ஆபத்து இருக்குது. இந்த திண்ணையில் ரொம்ப வருஷமாக நான் உட்காந்துருக்கேன், இது ஏன் திண்ணை அப்படின்னு ஒருத்தன் சொன்னாலும் ஆமாங்க கரெக்டு தாங்கன்னு சொல்கிறதுக்கும் ஆள் இருக்கு இன்னைக்கு. அப்போ இவங்க திண்ணையை எப்படி வைப்பாங்க? அந்த மாதிரி ஒரு மனப்போராட்டம். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம், இப்படியெல்லாம் இருந்ததுன்னு ஒரு பக்கம். ஆனால் இப்படி இருந்து அவங்க உட்கார்ந்து கிளைம் பண்ணாங்கன்னா பறிபோனாலும் போயிடும் அப்படிங்கிற பயம். சரிங்களா? இதுதான் இன்னைக்கு விஷயம்.
ஏதோ மனசு கேட்கல சொல்லிட்டேன். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பட்டி ஈசான் பகுசன் தரப்போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.